வணக்கம் மிஷன். வணக்கம். இந்த வருஷம் 2024 தமிழில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ், நிறைய ஃப்ளேவர்ஸில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. ஸோ எல்லா கேட்டகரியிலையுமே இருக்கிற முக்கியமான படங்கள் பற்றி எல்லாமே பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ஸோட படங்கள், பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் அல்லது கலெக்ஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படங்கள் பற்றி பேசலாங்கிறது ஐடியா. அஜித், சிம்பு தவிர்த்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டார்ஸ்க்குமே இந்த வருஷம் படம் வந்திருக்குது. அதில் ஏகப்பட்ட படங்கள் வந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கோட், அமரன் இது ரெண்டு தான் ஃபினாமினலாக பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ரிவ்யூஸ்லையுமே நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ரெண்டு படங்கள் தான். ஸோ கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், கோட் வந்து ஒரு செலிப்ரேஷன் மூவி தான். இப்போ வெங்கட் பிரபு வந்து விஜயோட ஃபேன் பாய் கிடையாது, ஆனாலும் ஒரு ஃபேன் பாயா மாறி எடுக்கப்பட்ட படம்னே சொல்லலாம். உண்மையாவே தியேட்டரில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருந்தது. எஸ்பெஷலி அந்த நெகட்டிவ் கேரக்டர், பையன் கேரக்டர் பேர் என்ன? ஜீவன். ஜீவன் தளபதி, இளைய தளபதி. அந்த கேரக்டருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூல நிறைய பேசியிருக்கிறோம். வேற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து விஜய் கிட்ட ஆக்சுவலி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆப்வியஸ்லி கொஞ்சம் லேக்லாம் இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு அதுல லேகா இருந்தது கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த ஸ்டேடியம் போர்ஷன் ரொம்ப லென்த்தா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தோணுச்சு. ஒன்று படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பனாகவே நிறைய விஷயங்களை பேசலாம். எனக்கு மெயினா அதுக்குள்ள அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டா கொண்டு வந்துட்டு ஒரு ஏரியா பண்ணும்போது அது ஒரு தேவையில்லாம ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதை தவிர்த்திருக்கலாம். இவங்களுக்குள்ளேயே ரெண்டு விஜய்க்குள்ளேயே வச்சு முடிச்சிருந்தா ரொம்ப பவர்ஃபுல்லா இன்னும் நல்ல எனர்ஜியோட வெளியே வந்திருக்கான்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ நீங்க சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் சென்டிமெண்டல் ஏரியாலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது பெர்ஃபார்மன்ஸா. பட் எனக்கு அது அந்த ஃபேமிலி ஏரியா, சென்டிமெண்ட் ஏரியா ஓவரால் லென்த் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அதில் ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருக்கலாம்னு தோணுச்சு. அப்படி ஒன்று எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அப்போ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் அந்த 2 பாட்டு செகண்ட் ஹாஃப்ல தூக்கிடலாம் தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 ஏரியா தான். இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க படம் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன். இப்போ நான் சென்னையில் பார்த்துட்டு, சென்னையில் இல்லை நான் ஆந்திராவில் போய் பார்த்தேன் இல்லையா, ஆந்திராவில் பார்த்துட்டு அப்புறம் ஊருக்கு போனதும் ஊரில் ஃபேமிலியோட போய் பார்த்தேன். எல்லாருமே பிடிச்சிருந்தது. ஃபேமிலியா வந்து எல்லாருக்குமே எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருந்தது மாதிரி பிடிச்சிருந்தது. அதனால படம் அவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹிட்னு நினைக்கிறேன். ஒரு விஜய் ஃபேன்ஸுக்கும் அண்ட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் தேட்டரில் உட்காந்து பார்த்து விஜயோட கெரியராக கடைசி காலகட்டங்களில் இருக்காரு. இன்னும் ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு மூவியாக தான் வெங்கட் பிரபு கொடுத்துருந்தாரு. இன்னொன்று விஜயோட லியோவும் சரி இதுவும் சரி ஒரு பெர்ஃபார்மராக அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தாருன்னு சொல்லலாம். அதை தவிர்க்கவே முடியாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரிவ்யூல, அந்த ஜீவன் கேரக்டர் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு ஜீவனாவே தெரியல, விஜயாவே தெரியல. விஜய்க்கும் ஜீவனுக்கும் சட்டன் யோசிச்சு அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் விஜயா பார்க்கற அதை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அது நெகட்டிவா இறங்கி பண்ணியிருந்தாப்புல ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அவரோட டெடிகேஷன், ஒரு பெரிய பட்ஜெட், அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு அவங்க பெரிய ஃபேன் பாய் விஜய். அர்ச்சனா தானே அவங்க பேரு? அர்ச்சனா கல்பதி. அர்ச்சனா கல்பதி அவங்க வந்து அவ்வளவு தூரம் ஒரு ஃபேன் பாயா, ஃபேன் கேர்லா உட்காந்து பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு இறங்கி பண்றது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுக்கும்போது ஒரு கமர்ஷியல் மூவிலே தேவை. நினைச்ச விஷயத்த பண்ணிட முடியும். படத்துக்குள்ள மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு ஆர்டிஸ்ட், மோகன் சார்ல இருந்து ஆரம்பிச்சு பிரபுதேவா, பிரசாந்த் சார், லைலா ஸ்னேகா அப்படின்ட்டு எஸ்பெஷலி பயங்கர சர்ப்ரைஸ் மொமெண்டா இருந்தது. பிரபுதேவோட அந்த கேரக்டர் சர்ப்ரைஸ் மொமெண்டா இருந்தது. ஒண்ணு அது எதிர்பார்க்கல அவர்கிட்ட ஒரு நெகட்டிவ் ஷோட். எங்க பிரசாந்த் ஒரு மாதிரி நெகட்டிவா மாறி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பிரபுதேவா கிட்ட ரொம்ப கிளவரா பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா பிரசாந்த் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி வராரு, அவருக்கு இருக்கலாம் மேபி நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது பிரபுதேவா நம்ம அப்படி பாக்குறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. பிரபுதேவா ஒரு நெகட்டிவ் கேரக்டரா மாறுறது ஒரு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஆனா அதையும் தாண்டி ஒரு பாசிட்டிவ் கேரக்டரா இருந்தா கூட, ஒரு அவ்வளவு லவ்லியான கேரக்டரா இருந்தா கூட கடைசி டைம்ல பிரசாந்த் ஒண்ணு பண்றது இருக்குல்ல, அது எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்ல கால் வச்சு ஒரு கிக் பண்ணிட்டு பிரசாந்துக்கு பிரபுதேவா கிக் பண்ணிட்டு அப்படி நிப்பாருல்ல, பயங்கர தியேட்ரிக்கல் மூமெண்டா இருந்தது அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா ஒரு பயங்கர செலிப்ரேஷனான மூவி. ஆப்வியஸ்லி அந்த வசூலுக்கு தகுந்த மூவி தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் செலிப்ரேஷன் சொல்கிறப்போ, ஸோ விஜய்க்கு ஆல்மோஸ்ட் கடைசி படத்துக்கு முந்தின படம் அப்படிங்கிறப்ப அவர் எவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வச்சிருந்தது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் 2-3 கெட்டப்பில் பார்க்குறோம் அவரை, ஒரு 2-3 ஏஜ் குரூப்பில் அவர் எப்படிலாம் பார்த்து ரசிச்சிருக்கணுமோ எல்லா மாதிரியும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவரோட ஃபேவரட் மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, பாடுறது, ஆடுறது, அவரோட பழைய ஸ்டெப்ஸ், டைலாக்ஸை பேசுறதுன்னு சொல்லிட்டு குட்டியாக படம் முழுக்க விஜய் ஃபேன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னொன்று விஜய் ஃபேன்ஸுங்கிறத தாண்டி அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடிக்கிறதா இருந்துச்சு. இப்போ கில்லி படத்தை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அப்போ அதுலேருந்து ஒரு சீன் எடுத்து வைக்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய ரசிகளுக்கு மட்டும் பிடிச்ச விஷயத்த மட்டும் சூஸ் பண்ணாம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயமா அதில் கொண்டு வந்தது. அப்பா கேரக்டருக்கு அவர் காட்டின அந்த மெச்சூரிட்டி, அவரோட பாடி லாங்குவேஜும் சரி, பிஹேவியரும் சரி, அவ்வளோ மெச்சூர்டா அந்த கேரக்டர்ல அவர் இன்வால்வ் ஆன விதம்ட்டு ஒரு மாதிரி பயங்கரமான மூவி. இல்லை ஆக்சுவலா வசூல் வந்து இன்னும் பெருசா போயிருக்கணும், இல்லை இன்னும் பெருசா போயிருக்கணும். லியோட வசூல் எல்லாம் தாண்டி இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அது தாண்டல இல்லையா.
ஏன்னா ஒரு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி பயங்கர மிக்ஸ் ரிவ்யூ எல்லாம் ஒன்று இருந்துச்சு, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு வன்மத்தோட ஒரு ரிவ்யூ பரப்பப்பட்டது அதெல்லாம் இருந்துச்சு. பட் அதை தாண்டி கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக மாறிடுச்சு. இந்த வருஷத்துல ஒரு பெரிய அதிக கலெக்ஷன் இந்த படம் தான் தமிழ்ல. தியேட்டர் ஓனர்ஸ் மேக்ஸிமம் அதுதான் சொல்றாங்க, ஃபுட்பால் அதிகமாக வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பெக்ட்லன்னு சொல்லிட்டு. என்ன ஒரு லெட் டவுன்னா நம்ம போஸ்டர்ல ஆரம்பிச்சு எல்லா ட்ரைலர் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அந்த க்ளோனிங், டைம் டிராவல், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சயின்டிஃபிக்காக இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்திருந்தோம். மாநாடெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சிருந்ததுனால டைம் லூப் அதெல்லாம் அதை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண பழிவாங்கும் கதை அப்படிங்கிறப்ப தான் அது கொஞ்சம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்கும். ஏன்னா நமக்கு வச்சிருந்த மைண்ட்ல இருந்த ஐடியா வேற. அந்த மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கூட இருந்தது. நம்ம கூட பேசி லீ கூப்பர் கதையில வச்சு பேசிட்டு இருந்தோம், என்னமோ இருக்கும்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இருந்தோம். ஆமா, இன்னொன்று அந்த படம் பண்ண ஒரு பெரிய வேலை வந்து துப்பாக்கி எடுத்து சிவகார்த்திகேயனை கொடுக்கும்போது அந்த டைம்ல ஒரு பெரிய விமர்சனமா இருந்தா கூட எதுக்கு இது அப்படி எல்லாம் பல பேர் பேசியிருந்தா கூட நம்ம தான் அதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு பேசணும்னு நினைக்கிறேன். இருந்தா கூட அடுத்த படம் அமரன் ஹிட் வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் தான் போல அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுல. ஸோ விஜயோட படம் அது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு முக்கியமான படமா மாறிடுச்சு. ஒரு கேமியோ தான் பண்ணாரு, ஆனா ஒரு கெரியரா பாருங்க, சிவகார்த்திகேயனோட கெரியர் கடைசி காலகட்டம் வரைக்கும் இந்த நிகழ்வு பேசப்படும். அமரனுக்கு முன்னாடி விஜய் கெரியரை முடிச்சுட்டு போற டைம்ல எப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுங்கிறத ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு ஜேர்னலிஸ்ட் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், ஓ இப்படி எல்லாம் நடந்தது அன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் கேட்பான் இல்ல, அப்படி பேசுறதுக்கு ஒரு மொமெண்ட் அதுல ஒண்ணு மாறி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படம் தான். நிச்சயமா. அடுத்து அமரன் பத்தி தான் பேசணும். துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொன்ன மாதிரி துப்பாக்கி எடுத்தார் அமரன்ல. பயங்கரமான கோட்டுக்கு அப்புறம் இதுதான் கலெக்ஷன்ல டாப்புங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஹிட். அவரோட கரியர்லேயே வந்து அதிகபட்ச கலெக்ஷன் நினைக்கிறேன். 300 கோடிக்கு மேலாம் போயிருக்கின்றப்ப ரொம்ப முக்கியமான படமா அமைஞ்சிருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இதுல பெரிய பாராட்டு நம்ம கமல் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அமரன் வரதுக்கு முன்னாடி அவரோட வியாபாரம் என்னன்னு ஒண்ணு இருந்ததுல, ஒரு படம் போது 100 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு படம் கலெக்ட் பண்ணிருக்குன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 100 கோடி அவர் கிராஸ் பண்ணிருக்காரு. அப்ப அவருடைய வியாபாரம் என்பது ஒரு 70 கோடி 80 கோடி தான். கண்டிப்பா ஒரு 70 கோடி 80 கோடி வியாபாரம் இருக்கு அப்படிங்கிறது அவரோட வியாபாரம். ஆமா, நல்லா போன டாக்டரும் டானும் 100 கோடி போச்சு. மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்த மாவீரன் 78 கோடி, அந்த மாதிரி 80 கோடி கிட்ட போயிடுச்சு. ஒரு 75 கோடி 80 கோடி சாலிடா ஒரு வியாபாரம் இருக்குங்கிற சூழல்ல இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட படமே 100 கோடிக்கு மேல பட்ஜெட்னு சொல்றாங்க. அப்போ அதை வந்து மெனக்கெட்டு பண்றதுக்கு வந்தார்ல. இப்போ சோனி எல்லாம் இருந்தா கூட அவங்களோட கான்ட்ரிபியூஷன், ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி தான், 25% தான். 70% கான்ட்ரிபியூஷன் ராஜ்கமலோட தான், டைரக்டரே சொல்றாரு ஒரு இன்டர்வியூல. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளவு தைரியமா இந்த கதையை ஒத்துக்கிட்டு சிவகார்த்திகேயன் ஹீரோவை வச்சு இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ணலாம் அப்படிங்கறத நினைக்கும் போது அதுக்குள்ள ஒரு வியாபாரத்தை அவர் நோட் பண்ணி வச்சிருந்தாரு. கண்டென்ட் பேன் இண்டியா கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாபாரமா ஒரு வியாபாரியா இறங்கி அடிச்சிட்டாரு. அது ஒரு கிரியேட்டிவ் கால் தானே, இதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது. ஆமா ஆமா. ஸோ அந்த ஏரியால அதனால இந்த படம் வந்து பெரிய படமா ஒன்று ப்ரொடக்ஷனா பெரிய படமா வந்துருச்சு. ரிலீஸுமே ராஜ்கமல் இருந்ததால இது ஓவர்சீஸும் சரி தமிழ்நாடு சவுத் இந்தியாவும் சரி ஒரு பெரிய ரிலீஸ் அவங்க பார்த்துப்பாங்க. ஈஸி, அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இது. ஏன்னா காலங்காலமாக கமல் படம் வேற ஸ்டேட்ல ஃபாரின்ல எல்லாம் ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு இருக்கலாம் ராஜ்கமல், அதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. சோனி இருக்கிறதால ஆப்வியஸ்லி உங்களுக்கு நார்த்லையும் ஒரு ரிலீஸ்ல எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு பெரிய ரிலீஸ் கிடைச்சது. ஸோ ஸ்க்ரீன்ஸ் நிறைய கிடைச்சது சிவகார்த்திகேயனுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸ்க்ரீன்ஸ் நிறைய கிடைச்சது, பட்ஜெட்டும் நிறைய கிடைச்சது, கலெக்ஷனும் நிறைய கிடைச்சது. அதனால ஃபர்ஸ்ட் கிரெடிட் நம்ம கமல் சார் கொடுக்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி கண்டென்ட்டாக பேசும்போது இது ஒரு ரியல் லைஃப் கண்டென்ட் எடுத்து அதை யூஷுவல் பேட்டர்ன்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்வையிலையோ இல்லை ஒரு ஆர்மி மேன் பார்வையிலோ இல்லாமல் ஒரு ஒய்ஃபோட பார்வையில கொண்டு வரும்போது அதில் எமோஷனல் வேல்யூ அதிகமாச்சு. அந்த எமோஷன் பயங்கரமாக கனெக்ட் ஆனதான் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். அடுத்து ரொம்ப முக்கியமாக சாய் பல்லவியோட பெர்ஃபார்மன்ஸ், சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னால இந்த படம் ஓவராலாக கண்டென்ட்டாக பயங்கரமான ஒரு படமாக மாறிடுச்சு. தேட்டருக்குள்ள போய் பார்த்து படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்றதை ஒத்துக்கிட்டா இது நல்ல படம். ஆப்வியஸ்லி பொலிட்டிக்கலாக நமக்கு நிறைய பேசியிருக்கோம், நிறைய மாற்று கருத்து இருக்கு, வேற ஒரு பார்வை இருக்கு, அது இந்த வீடியோல பேச வேண்டியது இல்லை. ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுட்டு கமர்ஷியலாகவும் பெரிய கலெக்ஷன், தேட்டரில் உட்காந்து படமா பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஒரு மாதிரி என்கேஜிங்காக அட் த சேம் டைம் எமோஷனலாக ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய சக்ஸஸ் மூவியாக மாறிடுச்சு. இல்லை 300 கோடி எல்லாம் சிவகார்த்திகேயன் இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு இருக்க தேதியில் 100 கோடி கலெக்ஷன்ங்கிற ரேஞ்சில் இருக்கிறவருக்கு இமீடியட்டாகவே ஒரு படம் 300 கோடி தாண்டி கலெக்ஷன் நியர்லி 350 கோடின்னு நினைக்கிறேன். 350 கோடி கலெக்ட் பண்ணது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வியாபாரம். இனிமே சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் பத்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். இனிமே அவரோட ஒரு படம் ஒரு பெரிய படம் பண்ணிட்டாங்க, அது ஆப்வியஸ்லி 300 கோடி வந்துருங்கிறது ஒன்று இருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி அப்போ என்ன ஆகும், விஜய், அஜித், ரஜினி, கமல், சூர்யா அவங்களெல்லாம் தாண்டி அடுத்த கேட்டகரியில் இருக்கிற ஒருத்தரும் பெரிய படம் பண்ணலாங்கிற இடத்துக்கு வராரு. ஸோ அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இந்தியா ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சுங்கிறப்போ ஸ்டார்ஸ் தமிழ்ல இருக்க ஸ்டார்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ்ல ஆடியன்ஸை பிடிக்கணும், அங்க ஒரு பேன் இண்டியன் ஆக்டரா மாறணுங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும். இதன் மூலமா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் ஈஸியா அமையும் நினைக்கிறேன். ஒரு பெரிய படமா அவரோட கரியர்ல முக்கியமான படமா மாறிடுச்சு. இந்த வருஷத்துலயும் ரொம்ப முக்கியமான ஒரு படமா அமரன் மாறிடுச்சு. நிச்சயமா. அடுத்ததா ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் படம் ரொம்பவே முக்கியமான படம். பெரிய எதிர்பார்ப்புகளும் குழப்பமும் இருந்துச்சு என்ன மாதிரி ஒரு படமா வருங்கிறது. பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான கண்டென்ட் ஓரியன்டா ரஜினி சார் வச்சு இப்படி ஒரு படம் பண்ண முடியுமாங்கிற கேள்வி எழுதுற அளவுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியமான படமா வந்துருச்சு. பட் ரிவ்யூஸும் பாக்ஸ் ஆஃபீஸும் கொஞ்சம் மிக்சடா இருந்ததுமே பார்த்தோம். அந்த படம் பத்தி
இல்லை ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான படம். என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அதை க்ளோரிஃபை பண்ணி என்கவுண்டருங்கிற ஒரு அற்புதமான விஷயம் மாதிரி உருவாக்குனதுல, அப்படி ஒரு இமேஜை உருவாக்கல தமிழ் டைரக்டர்களுக்கும் இந்தியா டைரக்டர்ஸ்க்குமே முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ அந்த அப்படி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தையை சினிமா மூலமாக தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெருவாரியான மக்களுக்கு. அது ரொம்ப அற்புதமான விஷயங்கிற உணர்வும் அதன் சினிமா மூலமா வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த சினிமாவில் என்கவுண்டர் தப்பு அப்படின்னு சொல்றது, அதை ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஸ்டாரை வச்சு சொல்றது, அதுல என்கவுண்டர் தப்புங்கிற பக்கம் இல்லாம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா அந்த கேரக்டரை வைக்கிறது, வச்சுட்டு அவரே தப்பான என்கவுண்டர் பண்ற மாதிரியான யோசிக்கிறது இருக்குல்ல, அது கண்டிப்பா ஞானவேல் அவர்களோட துணிச்சல் தான். ஸோ அவரால் தான் அப்படி ஒரு படத்தை பண்ண முடியும் இன்னைக்கு தேதிக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில கண்டென்ட்டா இது ரொம்ப முக்கியமான கண்டென்ட், பேசப்பட வேண்டிய கண்டென்ட். அன்பார்ச்சுனேட்லி இந்த படத்துல ரஜினி சார் இருந்தது தான் ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். எப்படி ரஜினி சாரை வச்சு பண்ணா இது ஒரு பெரிய டிஸ்கஷனா மாறும்னு நினைச்சாங்களோ, அதுவே வந்து ஒரு மைனஸாக மாறிடுச்சு. ஏன்னா ரஜினி சார் வர்றதுனால நிறைய கமர்ஷியல் விஷயம் சேர்க்க வேண்டியதாகிடுச்சு. அந்த கமர்ஷியல் விஷயம் என்னன்னா கொஞ்சம் யூஷுவல் ஆயிடுச்சு. கமர்ஷியலாக விஷயங்கள் சேர்க்கலாம், அது ரொம்ப புதுசா இருந்தா ஃபைன். ரொம்ப பழசா இருந்தது, பஞ்ச் டைலாக் திருப்பி ஒரே டைலாக் நிறைய வாட்டி பேசுறது, ஒரு ஓப்பனிங் பில்டப் கொடுக்குறது, கிளைமேக்ஸ்ல வந்து கேவ் இருந்துட்டு இமீடியட்டா வந்து ஒரு கிளியாட்டில் வந்து இறங்கிட்டு பண்றதுங்க மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் போட்டாங்க ஆயிடுச்சு. ஒருவேளை எனக்கு என்ன தோணுச்சு ஆக்சுவலி, நிஜமாவே இந்த படத்தை ஜெய்பீம் ஹிட்டுக்கு அப்புறம் சூரிய சாரை வச்சு இந்த படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா இது உண்மையிலே பயங்கர சீரியஸான ஒரு படமா மாறி இருக்கும். ஒரு பெரிய ஞானவேல் நினைத்தது போலவே இது ஒரு பெரிய டிஸ்கஷன் மூவியா மாறி இருக்கு. ரஜினி சார் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய ஓப்பனிங் கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் பிளஸ், அதுதான் மைனஸ் கூட. அவர் கிரியேட் ரஜினி சார் சூப்பரா பண்ணிட்டாரு. ரஜினி சார் வர்றதுனால கண்டென்ட்டா என்னென்ன பண்ண முடியுமோ, கமர்ஷியல் என்ன சேர்க்க முடியுமோ அதையும் ஞானவேல் நல்லா பண்ணிட்டாரு. பட் அந்த இது இருக்குல்ல, இந்த படத்தோட எசன்ஸ் இருக்குல்ல, அந்த எசன்ஸ் வந்து முழுமையா சொல்ல முடியாம போயிடுச்சு. எனக்கு ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுச்சு. ரியலி நான் தான் சொன்னேன், இது ஒரு கடைசி ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 20 நிமிஷம் ஒரு கோட் டிராமா இருந்திருந்தா அந்த தரப்பு விஷயங்கள் நிறைய இன்னும் டீட்டெயிலா பேசப்பட்டிருக்கும். அதெல்லாம் சூரிய மாதிரியால இருந்தா நடந்திருக்கும். ரஜினி சார் வரும்போது அது பண்ண முடியாம போச்சோ என்னவோ தெரியல. இது ரஜினி சார் தவறும் இல்லை, இது யாரு தவறும் இல்லை. சில ப்ராஜெக்ட் அப்படி அமையும், அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். பட் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப முக்கியமான அட்டெம்ப்ட். இப்படி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய தைரியம், துணிச்சல் வேணும். அது டைரக்டருக்கு இருந்தது. அந்த கேட்டில் நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், ஆனா என்கவுண்டர் தப்புன்னு காட்டுற படத்துல நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா நடிக்கிறேன் அப்படிங்கிற கால் எடுக்கிறார்ல ரஜினி சார், அதுக்கு அவருக்குமே நம்ம வந்து பாராட்ட தான் செய்யணும். ஓவரால் ஒரு நல்ல படம் தான். கலெக்ஷனாகவும் இந்த 2 படத்துக்கு அடுத்த கட்ட அந்த படம் தான் இருக்கும் நினைக்கிறேன் தமிழ் படத்துல. இல்ல பெரிய கலெக்ஷன் வந்திருக்கேன். ஏன்னா ஜெயிலர் கடைசி படம் ஒரு பெரிய கலெக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு 500 கோடியாவது கலெக்ஷன் வந்திருக்கணும். பட் அரௌண்ட் 250 crores அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லலை. ஸோ அது கொஞ்சம் ஏமாற்றம் தான். பட் ஒரு முக்கியமான படம். ஞானவேல் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸாக இருக்கவங்க, பெரிய ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகக்கூடியவங்க வந்து ஏன் இந்த மாதிரி படங்கள் பண்ண மாட்டாங்க விமர்சனத்தை தான் நானுமே வச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு அப்படி வாய்ப்பு வரும்போது நான் அதை எடுத்து பண்ணணும்னு நினைச்சேன். எதுக்கு இதை பண்ணணும், இது பண்ணணுமா, சரியா வருமா வராதாங்கிற குழப்பம் இருக்கிற பட்சத்தில் நான் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். அதை யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நம்மளே விமர்சனம் சொல்றோம். அது வரைக்கும் நம்ம அதை பண்ணுவோம். அப்படி பண்ண வரும்போது பண்ணணும் இல்லையா, அந்த காலம் நம்ம மதிக்கிறோம். அது நம்ம ரொம்பவே ஒரு துணிச்சலான முடிவு தான். அண்ட் மோரோவர் அந்த கமர்ஷியல் கண்டென்ட் இது ரெண்டையும் பிளெண்ட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் விமர்சனங்கள் வந்துருந்துச்சு. அதுல விமர்சனத்தை கூட நம்ம விட்டுறலாம். எனக்கு ரொம்ப விமர்சனம் வந்தது வந்து இப்போ வேட்டையன் அப்படிங்கிற டைட்டில் வச்சே நமக்கு விமர்சனம் தான் இருக்குது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஹண்டர் அப்படிங்கிறத சொல்றது, இவர் வந்து என்கவுண்டர் தப்புன்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ரஜினி சார் ஒரு டைம் வரும்போது ஹண்டர் வந்துட்டார் சூடுடானே வந்து பாட்டு போட்டுக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த மூட்ல இருந்து அவரோட என்ட்ரியை ரசிக்கணுமா, இல்ல ஒரு ரியலைஸ் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நான் கண்டென்ட்டா அதை பார்க்கணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுதான். அந்த குற்ற உணர்வு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த குற்ற உணர்வு தான் இந்த படத்துல முக்கியமாகும். அந்த குற்ற உணர்வும் அதை தொடர்ந்து வரக்கூடிய டிஸ்கஷன் தான் முக்கியமா படத்துல மையமா இருந்திருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அது நிகழ முடியாம போச்சு. அதனால தான் சொன்னேன், பெரிய ஸ்டார் வரும்போது இந்த பிரச்சனையும் இருக்கு. ஒரு ரஜினி மாதிரியானால பெருசா குற்ற உணர்வுல மூழ்க வைக்க முடியாது. ஆடியன்ஸ் எங்க என்ன இவர் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி அவரோட ஃபேன்ஸ் நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம், அவருடைய ஃபேன்ஸ் ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற தாட்டும் ஒரு இயக்குனருக்கு வரும். ஸோ அதுதான். ஸோ அதனாலதான் இருந்த கன்ஃபியூஷன்ல சில பிரச்சனைகள் தான் இருந்தது. பட் நீங்க சொன்ன மாதிரி அது ஆப்வியஸ்லி ரொம்ப முக்கியமான ஒரு படம். அவருடைய துணிச்சல் அந்த ரஜினி சாரை வச்சு எடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை, ரஜினி சாரை கொண்டு வந்து அவர் என்கவுண்டர் அடிக்க வச்சு அந்த படம் என்கவுண்டர் தப்புன்னு சொல்றதுல அது வேற மாதிரியான ஒரு உணர்வு. அதை சூப்பராக பண்ணிட்டாரு ஞானவேல் அவர். இந்த படத்தோட ரிசல்ட் ஒட்டி எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து இது 50-50 தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு பிகினிங்காக எடுத்துக்கலாம், இதை நம்ம தொடர்ந்து பண்றப்ப ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கிரியேட்டர்ஸ் வரணுமா, இல்லை இப்படி பண்ணா 50-50 போகிறது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பேக் அடிச்சுட்டு ஃபுல் கமர்ஷியல் அந்த பக்கம் இறங்கிடுவாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறதா, எப்படி பாக்குறது? இல்லை, இப்போ காலம் மாறிடுச்சு இல்லையா. நீங்க முழுக்க இப்போ ரஜினி சார் இப்படியான ஒரு களத்துக்குள்ள வர்றதே இப்போ இல்லை. அவருக்கு
கபாலி காலிலேருந்து வந்துட்டாரு. ஸோ அப்படி ரஜினி சார் வர்றதே ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்கணும். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து இந்த மாதிரி கான்டென்ட் இப்போ ஜெய்பீம் வேட்டையன் மாதிரி படங்கள் எடுத்துட்டு வரக்கூடிய ஞானவேல் அவர்கள் அடுத்தது இன்னொரு பெரிய ஸ்டார்ட்டை போகும்போது அவங்க ரொம்ப தைரியமா வரணும். இப்போ ரஜினி சார் வந்து ரஜினி சாருக்கு வச்ச அவ்வளோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இன்னொரு ஸ்டார் வைக்க வேண்டியது இல்லை, அவங்க ரெடியா இருக்கிற பட்சத்தில். ஸோ அப்படித்தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இது ஒர்க் அவுட் ஆகாது போல, நம்ம கமர்ஷியல் பக்கம் போயிடலான்ட்டு போக மாட்டாங்க. இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பட் மிக்ஸ்டு இருந்துச்சு. அப்போ நம்ம போய் இன்னும் ஒரு பெரிய ஸ்பேஸ் டைரக்டர் கொடுத்தோம்னா இன்னும் அது சூப்பரான படமா. தட் மீன்ஸ் எந்த ஹீரோஸ்லாம் நமக்கு கான்டென்ட் ஓரியன்டாகவும் ஸ்ட்ராங்கான படம் வேணும். தட் மீன்ஸ் கான்டென்ட் ஓரியன்டா ஸ்ட்ராங்கான படம் ட்ரையான படம் இல்லை, படமாவும் என்கேஜிங்காகவும் ஞானவேல் எடுத்துருவாரு, கான்டென்ட்டாகவும் அது சீரியஸா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தைரியமா நமக்கு நம்மளோட கரியர்ல அது முக்கியமான படமா மாறிடும் இல்லையா. அப்படி நினைக்கக்கூடிய ஹீரோஸ்லாம் வந்துருவாங்க. இல்ல அது வேணாம் கமர்ஷியல் பக்கமே இருந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிற ஹீரோஸ் மட்டும் அந்த பக்கம் வரமாட்டாங்க. ஆனா நம்ம இப்படி இன்னைக்கு பார்க்கும்பொழுது இப்ப சூர்யா அவர்களோ விக்ரம் அவர்களோ சிவகார்த்திகேயனோ விஜய் சேதுபதியோ சிம்புவோ தனுஷோ எல்லாருமே அந்த ஜோன்ல இல்ல. எல்லாருமே ஒரு சீரியஸ் கண்டென்ட் ஓரியன்டான படம் பண்றதுக்கு தயாரா தானே இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி அமரன் பத்தி பேசணும். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த வருஷத்தோட பிகினிங்ல அயலான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பத்தி அப்படியே சேர்த்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமா அயலான் வந்து இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியலி ஒரு ஹிட்டான படம் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல வந்த படம் 6 வருஷம் என்னவோ ப்ரொடக்ஷன்ல இருந்த படம். 6 வருஷத்துல ப்ரொடக்ஷன்ல இருந்த படத்தை இவ்வளவு தூரம் என்கேஜிங்கா கொடுக்கறதே ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான். ரொம்ப என்கேஜிங்கா கொடுத்துருந்தாங்க. பட் என்னன்னா நமக்கு வந்து ஒரு பழைய காமெடி இருந்தது, அந்த டீமாவே அது கொஞ்சம் பழைய டீமா இருந்துச்சு, அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. பட் பெரிய குறை இல்லை. நம்ம தேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது சரி, ஓடிடில பார்க்கும்போது சரி, குறைகள் இல்லாம ஓகேப்பா ஃபைன், ஒரு மாதிரி ஜாலியா ஃபேமிலியா உட்காந்து பாக்குற மாதிரியான ஒரு டீசென்டான அட்டெம்ப்டா தான் இருந்தது. கமர்ஷியலி அது மோசமும் கிடையாது. ஆமா, ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ தான் வந்திருந்தது. கலெக்ஷனாவும் பரவாயில்ல, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு வர்றதுனால வந்த ப்ராப்ளம். ஒருவேளை இந்த படம் அன்னைக்கு வந்திருந்தா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா பெரிய அட்டெம்ப்டா இருந்திருக்குல்ல. இப்ப நிறைய ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய இது மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டோம். அனிமேஷன் நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துட்டோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஒரு பெரிய வெற்றி படமா மாறிடும். ஏன்னா கமர்ஷியலா ரொம்ப என்கேஜிங்கா இருக்கிற பட்சத்துல. ஸோ லேட்டா வந்தது, ஆனாலும் அது படத்தை பெரிய அளவு பாதிக்காம ஓகே இந்த படம் கமர்ஷியலி நல்லா போயிடுச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஃபைன் தான். விஎஃப்எக்ஸ் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். ஆமா அது நமக்கு எந்த உறுத்தலுமே இல்லாம அந்த கேரக்டர் அயலான் கேரக்டரை வந்து பண்ணது, இப்போ தோல்ல அது உட்கார்ந்து இருக்கிறதாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இல்ல. ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் ஆக்சுவலி. ஒரு மாதிரி ஃபேண்டசி மூவி, அது தமிழுக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப ரேரா தான் இது மாதிரி படங்கள் வரும்போது முக்கியமான அட்டெம்ப்ட் தான் அது. சிவகார்த்தி ஃபியூச்சர்ல இது மாதிரி படம்லாம் தைரியமா பண்ணலாம். இன்னைக்கு தேதி சிவகார்த்தி இந்த படத்தை பண்ணா வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு டைரக்டர் கண்டிப்பா நம்ம பாராட்டணும். இவ்வளவு லேட்டா வந்தா கூட அந்த படத்தை ஒரு மாதிரி எசன்ஸ் மாறிடாம அதை முடிஞ்ச வரைக்கும் அழகா தொகுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணி ஆடியன்ஸுக்கு பெரிதும் போர் அடிக்காம ஒரு மாதிரி நல்ல பேக்கேஜா நல்ல ப்ராடக்டா கொடுத்தது இருக்குல்ல. ஸோ அதுக்கான ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ரவிக்குமார் பெரிய ஹோப் கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்த படங்கள் வந்து இன்னுமே எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. ஆமா. ஸோ அடுத்ததாக முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனுஷ் அவர்களுக்கு ராயன் கேப்டன்ல 2 படங்கள் வந்திருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் நினைக்கிறேன். ராயன் கொஞ்சம் பெட்டரா போன மாதிரி தெரிஞ்சது, பட் ஸ்டில் அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்த பிரச்சனைகள் அதனால போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தனுஷ்க்கு இந்த வருஷம் எப்படி அமைஞ்சிருக்கு? இல்லை 2 படமே கண்டென்ட்டா பெருசா ஒர்க் அவுட் ஆகாத படம் தான் சொல்லணும். கமர்ஷியலா 2 படமே ஒரு மாதிரி கமர்ஷியலி சக்சஸ் தான் சொல்றாங்க. நீல் 80 crores 90 crores அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நமக்கு அது எக்ஸாக்டா தெரியல. 100 crores வரல, இல்ல 100 crores வரல, பட் 75 crores மேல தான் வந்திருக்கு. ஸோ கமர்ஷியலா லாபம் வந்த படம் தான். ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூன்னு கூட சொல்லிட முடியாது, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் நிறைய. கண்டென்ட்டா பெருசா ஒர்க் அவுட் ஆகல, நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. 2 படத்தையுமே இருந்தது அந்த கன்ஃபியூஷன். இந்த படம் எப்படி ஆரம்பிச்சு எங்க கொண்டு முடிக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ராயன் தான் அவர் டைரக்ட் பண்ண படம் இல்லையா. ராயன் படத்தை அவர் டைரக்ட் பண்ணும்போது தனுஷ் இப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா தனுஷுக்கு அது மாதிரி படங்கள் கொடுக்குறது வெற்றிமாறன் இருக்காரு, இப்போ மாரி செல்வராஜ் ஆல்ரெடி கர்ணன் கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு படம் பண்ணுங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க, வேற டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. தனுஷ் வரும்போது இப்போ கமல் சார் வந்து டைரக்ட் பண்ணும்போது அவர் யூஸ்வலா எல்லா டைரக்டரும் பண்றதை அவர் பண்ண மாட்டார். அவர் பண்ண ஒரு விஸ்வரூபம், ஒரு ஹேராம், விரும்மாடி, வேற யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணுவார். அவர் தான் இப்படி டைரக்ட் பண்ண முடியும். படத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விமர்சனத்தை எல்லாம் தாண்டி கண்டென்ட்டாவும் மேக்கிங்காவும் யோசிச்சு பாத்தீங்கன்னா, விஸ்வரூபம் வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இன்னொரு டைரக்டர் பண்ண முடியுமான்னு தெரியல இல்லையா. ஹேராம் வாய்ப்பே கிடையாது இல்ல, விரும்மாண்டி சான்ஸ்லெஸ், அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் டைரக்ட் பண்ண படத்தை நீங்க எடுத்து பாருங்க எப்படி இருக்குல்ல. அப்படித்தான் போகணும். ஒரு ஹீரோ டைரக்டர் ஆகும்போது அதுல ஏதோ புதுசா ஒண்ணு இருக்கணும். யாரும்
மற்ற டைரக்டர்ஸ் இவரை வச்சு பண்ண முடியாத படமா தான் தனுஷ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இதை இவர் ஏன் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அந்த வகையில வந்து இன்னொன்று ஸ்க்ரீன் பிளேவும் நிறைய குழப்பங்கள் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல பயங்கர குழப்பம் இருந்தது. எதுக்கு தம்பிகள் போய் இவரை குத்தி கொள்ளணும்னு தோணுச்சு. எந்த நீடுமே இல்லை அவங்களுக்கு. இல்லை அவ்வளோ பெரிய வன்மெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். கேப்டன் மில்லர்ல என்ன பண்றது, எப்படி கொண்டு வர்றது, அதுல பிரபாகரன் ரெஃபரன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகி ஒரு டேரக்டரே பயங்கர குழப்பம் இருந்திருக்கு. நம்மளோட ஃபிலிம் லாங்குவேஜ்ல அப்படியே ஸ்ட்ராங்கா போலாமா, இல்ல தனுஷ்கான அந்த மாஸ் மொமெண்ட்ஸ்லாம் வச்சு கமர்ஷியலா பண்ணலாமாங்கிற மாதிரி அந்த கேஜிஎஃப் மாதிரி நிறைய துப்பாக்கி சுடுறதா என்ன பண்றது அப்படி இப்படின்னு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் எடுக்கப்பட்ட படமாவே தான் கேப்டன் மில்லர் இருந்தது. இந்த படத்துல கன்ஃபியூஷன்லாம் ஒண்ணும் இல்லை. இது வேற மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சிருக்காரு. அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ தனுஷுக்கு இந்த 2 படமே கமர்ஷியலா தப்பிச்சிட்ட படமா இருந்தா கூட ஹிட் படம் சூப்பர், 2 சூப்பர் படம் கொடுத்துருக்காரு. இல்லை 2ல ஒரு படம் சூப்பரா இருந்ததுன்னு சொல்ற மாதிரி இல்லை. ஸோ ஒரு பெரிய ஸ்டார்ஸ்ல தனுஷுக்கு தான் இந்த வருஷம் ஒர்க் அவுட் ஆகாத வருஷம் நினைக்கிறேன். இல்லை 2 படம் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது. அடுத்ததா விஜய் சேதுபதி அவர்களுக்குமே 2 படங்கள் வந்திருக்கு. மகாராஜா ஊரறிஞ்சு உலகறிஞ்ச ஹிட். ஏன்னா இப்போ தமிழ்நாடு இந்தியான்னு தாண்டி சைனாலாம் பயங்கரமா போட்டுட்டு ஒரு பெரிய ரீச். ரீசெண்டாக விடுதலை 2 வந்திருக்குது. அதுவுமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, விஜய் சேதுபதிக்கு இதுக்கு முன் போன வருஷம் வரைக்கும் அவர் வில்லனை நடிச்ச படங்கள் தான் ஓடுது, ஹீரோ நடிச்ச படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி சமீப 2-3 வருஷமா ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு 2 படம் ஹீரோவாகவும் செம ஹிட் கொடுத்துருக்கிறாரு. 2லையும் வேற 2லையுமே வயதான கேரக்டர் தான் அதிக போர்ஷன்ஸ் வருது. 2லையுமே இப்போ பாருங்க, மகாராஜாலையும் வயதானவரை தான் வராரு, விடுதலை 2லையும் வர. ரெண்டுக்கும் ஒன்று கூட சம்பந்தமே இல்லை. 2மே வேற ஆளு. அதுல மகாராஜாவாகவும் இதுல பெருமாள் வாத்தியாராகவும் தெரிகிறார். விஜய் சேதுபதி நமக்கு தெரியவே இல்லை. ஸோ ஒரு பெர்ஃபார்மரா பயங்கரமா எவால்வ் ஆயிருக்கிறார். அவரோட பாடி லாங்குவேஜும் சரி, உடல் இது மொழியும் சரி, டைலாக் எல்லாமே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஒரு பெரிய பெர்ஃபார்மரா வந்து நிற்கிறாரு. சிவகார்த்திகேயன் இந்த வருஷம் 300 கோடினா, மகாராஜா ஒரு இமிடியேட்டா வந்து ஒரு 100 கோடி, அதுக்கு முன்னாடி வந்து 100 கோடி அடிச்சது. இந்த வருஷத்துல வந்து ரொம்ப திருப்தியான ஒரு படமாவும் இருந்தது. கமர்ஷியலாவும் கண்டென்ட்டாவும் ரொம்ப திருப்தியான படமா மகாராஜா இருந்தது. விடுதலை 2 ஆப்வியஸ்லி ஒரு பெரிய டிஸ்கஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் படமா இருக்கு. அதுக்கு ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ சில பேர் சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு இப்படித்தான். இப்ப நம்ம ரொம்ப உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரியுது. இது இப்படி பண்ணிருக்கலாமா, இது ஏன் இப்படி வருதுங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. எடிட்டிங்ல நிறைய விஷயத்த வெற்றிமாறன் அவர்கள் மாத்திருக்கிறாரு. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியுது. பட் ஓவராலா கண்டென்ட்டை பார்க்கணும், ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டை பேசியிருக்கிறாரு, தேவையான ஒரு கண்டென்ட்டை பேசியிருக்கிறாரு. அது படமாவும் என்கேஜிங்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த படமும் கமர்ஷியல் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆக தான் போகுது. ஆபீஸ் 100 கோடியெல்லாம் தாண்டின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் மகாராஜாவோட ஏதோ டபுளா கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ நியூஸ் பார்த்தேன். தெரியல ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான வருஷம் விஜய் சேதுபதிக்கு. கமர்ஷியல் இது வில்லனா மட்டும் இல்லைங்க, ஹீரோவா நடிச்சா நமக்கு இங்கே தாங்கிற மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த வருஷம். அப்போ அடுத்த ஜெனரேஷன் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் அற்புதமான வருஷம். சிவகார்த்திகேயனுக்கு 2 படம், 2மே அயலான் கமர்ஷியல் ஹிட்டு, அமரன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இவருக்கு 2 படம், 2 படமே கண்டென்ட்டாகவும் கமர்ஷியலாகவும் பெரிய ஹிட் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ 2 பேருக்கும் அற்புதமான வருடம். அடுத்த 10 வருஷத்தை தீர்மானிக்க போறது இவங்க தான் அப்படிங்கிறது வந்து உறுதியாக்கப்பட்ட வருடம் அப்படிதான் நினைக்கிறேன். அடுத்ததா தங்கலான் படம் இந்த வருஷம் பெருசும் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஏன்னா வந்து ரிலீஸ் டேட் 2-3 டைம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. படம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளிம்ஸ்லேருந்து ட்ரைலர்லேருந்து எல்லா விஷயங்களுமே அவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நமக்கு படம் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துச்சு. கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூஸும் வந்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான அந்த படத்துக்கு உண்டான அது தகுதிக்கு உண்டான வரவேற்பு பெறலையோங்கிற எண்ணம் கூட எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி பாரஞ்சித் அவரோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு இஷ்யூவை பேசுகிறோம், அந்த இஷ்யூவில் யார் பாதிக்கப்பட்டவங்க, யார் விக்டிம், யார் தப்பு செய்கிறவங்க, அப்போ விக்டிம் பக்கம் இருந்து கதை சொல்கிறோம், அந்த இஷ்யூவை சுற்றியே சொல்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அதை ஒரு ஐடியாலஜிக்கலாக ட்ரீட் பண்ணுவார் அவர். அதுக்குள்ள ஒரு பெரிய ரிசர்ச். இப்போ படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் என்னோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் வந்து எவ்வளோ ரிசர்ச் அதில் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ள புத்தம் பற்றி கொண்டு வந்தது, அம்பேத்கரோட இது கொண்டு வந்தது, வள்ளலாரோட விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள கொண்டு வந்து அந்த காலகட்டம் ஒன்று கொண்டு வர்றது, அன்னைக்கு இருந்த பெயின், அந்த மக்களோட வாழ்வு, ஒரு பெரிய ரிசர்ச்சாக தான். எல்லாத்துக்கு மேலே அந்த படத்தை முடிச்சு பார்க்கும்போது ஒரு ஐடியாலஜிக்கல் அப்ரோச் இருக்கு அந்த படத்துல. வெறுமனே இஷ்யூ பட்டு பேசுற விஷயம் இல்லாம இதை ஒரு ஐடியாலஜியா நம்ம இதை எப்படி பார்க்கணும், நம்ம ஒரு இந்த படத்தை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் அவர்கிட்ட இருக்கு. அதுதான் அவரோட கிரேட்னஸ். ஆக்சுவலி அவரோட ஸ்பெஷல் அதுதான். அது இந்த படத்துலயும் இருந்துச்சு. பெரிய ஒரு உழைப்பும், விக்ரமோட நடிப்பும் சரி, விக்ரம் சார் மட்டும் இல்ல, மற்ற நடிகர்கள், எல்லா கலைஞர்களோட, பார்வதி, எல்லா கலைஞர்களோட உழைப்பும், சின்ன ஆர்டிஸ்டோட உழைப்புமே நமக்கு தெரியும். நம்ம சில சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசியிருக்கோம், எவ்வளவு பெரிய உழைப்பு அவங்க இந்த படத்துக்காக செலுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆர்டிஸ்ட் சைடு, டெக்னிக்கல் சைடு சொல்லவே வேணாம். டைரக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு கேமரா க்ரூ எல்லாருமே டெக்னிக்கலி அவ்வளவு பெரிய எஃபர்ட் போட்ட படம். ஸோ அந்த எஃபர்ட்டுக்கான அவுட் வந்திருந்தது கண்டென்ட்டா. என்ன ஆயிடுச்சுன்னா,
யூஸ்வலா ரஜித் அவர்களோட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, நிறுத்தி நிதானமா போற ஒரு ட்ரீட்மெண்ட் அவருக்கு ஸ்கிரீன் பிளே இருக்கும். அந்த நிதானம் இங்க இல்ல. ஏதோ ஒரு வகையில யோசிச்சு இல்ல அவ்வளவு நிதானமா வேணாம், கொஞ்சம் ஃபாஸ்டா சரசரன்னு பண்ணுவோமேங்கிற மாதிரி யாரோ மிஸ்கைட் பண்ணிட்டாங்களா இல்ல அவருக்கே தோணுச்சான்னு தெரியல. அந்த ஒரு வேகம் இருந்தது. வேகமா செகண்ட் ஹாஃப் போறதே வந்து ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. சொல்ல வந்த விஷயம் எங்கேயும் முழுமையா சொல்லப்படலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த படத்துல இருந்த பிரச்சனையை தவிர மற்றபடி மிகச்சிறந்த படம். கமர்ஷியலாகவும் அது ஓரளவுக்கு நல்ல போன படம் தான். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லாத படம் தான். ஒரு முக்கியமான படம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், தவிர்க்க முடியாத படமும் கூட. எப்படி கங்குவாக்கு ஒரு பெரிய குரூப் வந்து அதை விமர்சனம் பண்ணிச்சோ, ரஞ்சித் அவர்கள் எப்பவுமே வன்மம் கொண்டு விமர்சனம் பண்ற ஒரு கேட்டகரி கூட்டம் இங்க உண்டு, பெருங்கூட்டம் உண்டு, பல்வேறு தரப்புல இருக்கும். அந்த கூட்டமும் தங்கலானுக்கு எதிராக வேலை செஞ்சது. இதனாலதான் ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. படத்தை கொஞ்ச நாள் மக்களை போய் பார்த்து விடுங்க, அட்லீஸ்ட் பார்த்து அவங்க சொல்லட்டுமே. அந்த டைம் கூட கொடுக்காம வன்மத்தோல போட்டு அடிக்கிறது, ரிவ்யூ பண்றது ஓகே, அது கங்குவாக்கு நிகழ்ந்த மாதிரி தங்கலானும் நிகழ்ந்தது. பட் தங்கலான் அதை மீறி ஸ்கோர் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் அந்த டெக்னிக்கலி அந்த லைவ் சவுண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது, ஸ்டேட்ல சவுண்டா சரியா கேட்கல, புரியல அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருந்து கொஞ்சம் ஒரு டிராபேக் அமைஞ்சது. மற்றபடி நீங்க அந்த படத்தை வந்து தவிர்க்கவே முடியாது. ரொம்ப முக்கியமான படம். அப்படிதான் நான் தங்கலான் படத்தை பாக்குறேன். இது வரைக்கும் ரொம்ப நல்லா போன படங்கள், கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்த படங்கள் எல்லாமே பார்த்தோம். இதுக்கப்புறம் ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணாத படங்கள் பற்றி பேசணும். இந்தியன் 2 தான் ஃபஸ்ட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பெரிய படமாக இந்தியன் 2 தான் வந்துருந்துச்சு. நமக்கு ட்ரைலர்லாம் பார்த்து கூட கொஞ்சம் ஓகே ஓரளவு தேத்தி இருந்திருப்பாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ட்ரைலர் பற்றி பாசிட்டிவாக நம்ம மட்டும் தான் பேசியிருந்தோம், நிறைய பேர் நெகட்டிவாக பேசியிருந்தப்போ. பட் படம் மிகப்பெரிய டிசாஸ்டராக தான் போய் முடிஞ்சிருந்துச்சு. ரொம்ப ட்ரோல் பண்ணப்பட்ட படமாக இந்த விஷயத்தில் கூட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கங்குவாக்கு முன்னாடியே அடுத்தான்னு தெரில. அந்த படம் பற்றி இல்லை, அது ட்ரோல் செய்யப்பட வேண்டிய படம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு கமல் சார் படமாவே இல்லை, சங்கர் சார் படமாவும் இல்லை. ஏதோ ஒரு நிறைய நாள் ஆயிடுச்சு, பட்ஜெட் அதிகமாக செலவாயிடுச்சு. இப்போ இந்தியன் 2 கதையே வேற. இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போறோம்ல, பார்ட் 3 பார்க்க போறோம்ல, அதுதான் இந்தியன் 2 கதை. சேனாதிபதியோட அப்பா என்னவா இருந்தாரு அப்படிங்கறதான் கதை, முன்னாடியே வெளிவந்த விஷயம். ஸோ அதை எடுக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்போ என்ன பண்றது? இப்போ ஒரு படமா ரிலீஸ் பண்ணி இந்த பட்ஜெட்லாம் தாங்க, அது போட்ட காசு எடுக்க முடியாது. அப்போ புதுசாக ஒரு 21 மாசம் ஷூட்டை போட்டு கொஞ்சம் விஷயத்தெல்லாம் சேர்த்துருவோம்னு சொல்லி ஏதோ சேர்த்து ஒன்று ரிலீஸ் பண்ணிடுவோம், 2 பார்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம், என்ன நஷ்டமா இருந்தாலும் போட்ட காசு எடுத்துலாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம தலையில கட்டின விஷயமா தான் அது தோணுச்சு. அது அப்படிதான் ஆச்சு. பிளான் பண்ணி ஒன்று தலையில கட்ட நினைச்சாங்கன்னா அதோட ரிசல்ட் அப்படி தான் இருக்கும். கமல் சார் ரொம்ப உஷாரா, நான் இந்தியன் 3 தான் ஃபேன், அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. இது வந்து போட்ட காசு எடுப்பதற்காக செய்யற வேலை, இது ரொம்ப தலையில கட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் தெளிவா இருந்தாரு. மற்றபடி அந்த படத்தை பத்தி அதுல என்ன பெரிதாக பேசுவதற்கு இருக்கு இல்லையா? இப்ப கமல் சாராவுமே இந்தியன் வந்து அவருக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த படம். ஏன் இல்லைன்னா அதுல எமோஷனல் அவ்வளோ விஷயம் இருந்தது. பொலிட்டிக்கலாக நிறைய மாற்றுக்கருத்து இருக்கு நமக்கு. அப்படி இருந்தா கூட எமோஷனல் அவ்வளவு விஷயம் இருந்தது, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருந்தது, அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது இல்லையா? அந்த சுதந்திர போராட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பட் இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நாட்டுல போய் எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு தெளிவே இல்லை. சும்மா ஒன்னு ஒப்பைத்து அனுப்புறதுக்காக எடுத்தப்பட்ட படமா இருந்தது. கமர்ஷியலா கூட கொஞ்சம் மாஸ் எலிமெண்ட்ஸ் வச்சு கூட இல்லை. ஏதாவது ஒரு சீன்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரதோ, ஒரு ஃபைட் பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்றதோ, ஒரு ஸ்டேஜிங்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிரியேட் பண்றதோ, அந்த மாதிரி கூட ரொம்ப ரொம்ப வேகமா ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிட கொடுப்போங்கிற மாதிரி சமைச்ச மாதிரி இருந்தது. ஸோ ரிசல்ட் அப்படி தானே இருக்கும். ஸோ அதனால இந்த வருஷத்தோட பெரிய டிசாஸ்டர் வந்து இந்தியன் 2, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்தியன் 2 பத்தி பேசும்போதே லால் சலாம் படம் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா ட்ரோல் ஆன படம் நினைக்கிறேன். நமக்கு வந்து அதுக்கு ரஜினி சார் கேமியோ பண்றாரு, அப்புறம் எக்ஸ்டெண்டட் கேமியோ, அப்புறம் முக்கியமான கேரக்டர்னு சொல்லிட்டு ரிலீஸ் முன்னாடி ஒரு மாதிரி ரஜினி சார் படமாவே ஆயிடுச்சு. அதனால தான் அதை இன்க்ளூட் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா அதை கூட தவிர்த்து இருந்திருப்போம். அந்த படமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் நினைக்கிறேன். அதை பத்தி பேசு. அது ரஜினி சார் படம் தான். நீங்க இவங்க சும்மா கேமியோ எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லிட்டு படம் முழுக்க அவர் வராரு. அது அப்படி சொல்லி விற்க வேணாம், அப்படி சொன்னா தப்பாயிடும், ஏன்னா வேற ஸ்டார்லாம் இருக்காங்க, அதனால கேமியோன்னு சொல்லிக்கலாம் நினைச்சு பிளான் பண்ணாங்க நினைக்கிறேன். ஆனால் படம் முழுக்க அவர் தானே வராரு. அவர் இல்லைனாலும் அவரை மையப்படுத்தி தான் இருக்கு. அந்த படத்தை ஹீரோ அவர் தான் சொல்ல போனோம் இல்லையா? ரஜினி சார் படமா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு பெரிதாக எந்த பொலிட்டிக்கல் புரிதலும் இல்லாம ஏதோ ஒரு அவங்களாவே ஒன்று நினைச்சுக்கிட்டு ஏதோ நான் ஒரு ரிவ்யூல சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி நம்ம ஒரு அற்புதமான படம் எடுத்துட்டோன்னு ரஜினி சாரோட மகள்லாம் வீட்டில் உட்காந்து பயங்கரமாக புலகாங்கிதம் வளைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூவில் பேசியிருக்கேன். அவங்களோட புரிதல் அவ்வளோதான். ரொம்ப பால்கனி மலையில் உட்காந்துட்டு ஒன்று பேசுறது இருக்குல்ல, இந்து முஸ்லீம் சண்டை போடுறான், இவங்களை ஒற்று சேர்த்து வைக்கணுட்டு படம்லாம் எடுப்பாங்க நம்ம ஊரில் நிறைய. இந்து முஸ்லீம் சண்டைலாம் போடலாங்க, அவன் அடிக்கிறாயா அப்படின்றத பேச தெரியாது. ஏன் சண்டை, மதத்தின் பேரில் ஏன் சண்டை போட்டீங்க, எல்லாரும் சகோதரத்துவம் வந்து ஒற்றுமையா இருங்க. நாங்க எங்கேயா சண்டை போடுறோம், நீங்க தான் சண்டை போடுறீங்க. அடிக்கிறவன்ட்ட போயிட்டு ஏன் அடிக்கிறேன்னு கேட்கிறத விட்டுட்டு ஒற்றுமையா இருங்களேன்னா நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அதை சொல்றது, அவன் ஏன் அடிக்கிறேன் கேட்கறத விட்டுட்டு ஒற்றுமையாக இருங்கள், மத நல்லிணக்கம் உங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க எல்லாம் ஒரு கேங். அந்த மைண்ட் செட்ல இருந்து எடுக்கப்பட்ட படம். அப்ப அதோட அவுட்புட் வந்து அப்படித்தான் வரும். இன்னொன்று படமாவும் ரொம்ப என்கேஜிங்கா இல்லாம இருந்துச்சு. என்கேஜிங்கா இல்லாம இருந்துச்சு கூட என்கேஜிங்கா வைக்கிறதுக்காக இப்போ நீங்க இந்தியன் 2 எடுத்துக்கோங்க,
அந்த ஒவ்வொரு கொலை பண்றாருல, அதெல்லாம் அவங்களா ஒருவேளை இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒவ்வொரு கொலை வித்தியாசமா பண்றோம், வேற வேற மெத்தட்ல பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கு. அட்லீஸ்ட் நினைக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இங்க என்கேஜிங்கா இருக்கிற மாதிரி எது எடுத்தாங்கன்னு கூட தெரியல. இல்ல பாட்டு ஏதோ ஒன்று பண்ணி விட்டுட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே பழமொழி, வேண்டாம் ஒரு பிள்ளை பத்தி காண்டாமிருகன்னு பேர் வச்சுங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு படத்தை. அதுக்கு இந்த படத்துக்கு லால் சலாம்னு பேரு. லால் சலாம் என்பது கம்யூனிசத்தின் கோஷம், அது இல்ல செவ்வணக்கம். அது அதுக்கு எதுக்கு நீங்க இதுக்கு இந்த படத்துக்கு லால் சலாமுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. என்ன நினைச்சு பேர் வச்சாங்க, என்ன நினைச்சு படம் எடுத்தாங்க. பாவம் ரஜினி சார், சரி பொண்ணு படம் எடுக்கிறது கேட்டுச்சுன்னு வேற வழி இல்லாம அவரை போய் பண்ணி கொடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு படம். இந்தியன் 2க்கு இணையாக ஓட்டப்பட்ட படம், ஓட்ட வேண்டிய படம் தான். அதை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி ஒரு படம் எடுத்திருக்காங்க, அவங்களோட போர்ட்ஃபோலியோல இப்படி ஒரு படம் எடுத்திருக்கவங்கன்னு வந்து சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததா ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் கங்குவா. நமக்கு வந்து டெக்னிக்கலாகவும் சரி கண்டென்ட்டாகவும் சரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. வெறுமனே ஒரு ஸ்டார் ஹீரோ படம் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்லாம் எதிர்பார்த்திருந்தோம். பட் அதுக்கு நேர்மாறாக பெருசாக படம் ஒர்க் அவுட் ஆகலை. அந்த படம் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நிஜமாவே படத்தில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் நிறைய இருந்தது. அட் த சேம் டைம் ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்களே சேர்த்து பெரிய வன்மத்தோட எங்க படத்துக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பப்பட்டது. அதாவது மக்கள் பாத்திரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவ்ல வேலை செஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ எல்லா படத்தையும் நெகட்டிவ் ரிவ்யூ பண்றோம், பாசிட்டிவ் ரிவ்யூ பண்றோம் தாண்டி இந்த படத்துக்கு எவனையுமே வர வைக்க கூடாதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணும் இருக்குல்ல, அந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சாங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. அதனாலதான் என்னவோ 2 நாளைக்கு அப்புறம் பார்க்க போனவங்களே நல்லா தானே இருக்கு, பரவாயில்லங்கிற இப்படியெல்லாம் மோசம்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ வந்ததுக்கான காரணம் அதுதான். பட் எனக்கு என்னன்னா அந்த முயற்சியை நான் பாராட்டுறேன். ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்றது, அதுக்குள்ள சூர்யா அவரோட மெனக்கடல், அதுக்காக ஒர்க் பண்ணது, விஎஃப்எக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு படத்துல நமக்கு வந்து பாசிட்டிவா சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முழுக்க நெகட்டிவாவே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்தா இருந்தது. ஆப்வியஸ்லி படத்துல ஒர்க் அவுட் ஆகாத அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கரண்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாம இருந்தது. அப்புறம் அந்த சின்ன பையனோட அவரோட ஏரியா வந்து ஒர்க் அவுட் ஆகாம இருந்தது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கொஞ்சம் அந்த எனக்கு தெரிஞ்சு கரண்ட் விஷயத்த இல்லாம முழுக்க அந்த வேர்ல்டை வச்சுட்டு சூப்பரா ஒரு படம் பண்ணிருக்கலாம். ஒரு அற்புதமான ஐடியா கிடைச்சிருந்தது இல்லையா. சூப்பரா அந்த வேர்ல்டுக்குள்ள மட்டுமே நடக்கிற கதை, அந்த 2 கிராமங்களுக்கும் 2 தீவுக்கும் இருக்கக்கூடிய பகை என்ன, அந்த ஜென்ம பகை என்ன, ஏன் அவ்வளவு பெரிய பகை, அப்புறம் அவங்களுக்குள்ளான சண்டை, அதுக்குள்ள நம்ம தமிழ் மக்களோட 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மக்களோட கல்ச்சர்ன்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் எமோஷனலாகவும் ரொம்ப சூப்பராகவும் எடுக்க வேண்டிய ஒரு ஐடியா பண்ணிருக்கலாம். அவ்வளவு விஷயத்தை பண்ணிருக்கலாம். பட் கரண்ட் போர்ஷன் கொண்டு வந்து சம்திங் இன்னும் கொஞ்சம் வைடரா யோசிச்சது என்னவோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த முயற்சிக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கிறோம். இப்ப நான் சொல்ற மாதிரி ரிவ்யூ இல்லாம ஒரு பக்கம் மன்மமா போட்டு அடிச்சதுன்னா அவ்வளவு தூரம் எல்லாருமே வந்து அந்த படம் பெரிய சர்ச்சைக்கான காரணமே படம் சர்ச்சைக்கு ஆகல. படத்தை பத்த ரிவ்யூ வந்து ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. படத்துக்கு கொடுத்த ரிவ்யூ வந்து பெரிய சர்ச்சையான காரணமே இந்த கன்சிடரேஷன் கொஞ்சமும் இல்லாம, எதையுமே கன்சிடர் பண்ணாம முழுக்க அடிக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்ல உட்காந்து அடிச்ச மாதிரி இருந்துச்சுல்ல. அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது தான். ஆனா ஒரு முக்கியமான அட்டெம்ப்ட், அந்த அட்டெம்ப்ட பாராட்டு. டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியன்ட்டா, டெக்னிக்கலி விஎஃப்எக்ஸ் சைடு ரொம்ப பிரில்லியன்ட்டா இருந்தது. இப்படியான ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ண முடியும் நம்ம ஊர்ல. நமக்கு இருக்க பட்ஜெட்டை வச்சு கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டா இருந்தா கூட இப்போ அது ஓரளவுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய பட்ஜெட் தான் பெரிய ஸ்டாரோட படத்துக்கு. ஸோ அந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி கண்டென்ட் உருவாக்க முடியுங்கிறதுக்கு ஒன்று இருக்கும்ல, ஒரு 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 ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம அப்படி கூட இதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நேரடி தமிழ் படங்கள், அதுல பெரிய ஸ்டார்ஸோட படங்கள், பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படங்கள் பத்திலாம் பேசணும். அடுத்தது பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ், வேற லாங்குவேஜ் படங்கள், டப்பிங் படங்கள், அந்த மாதிரி படங்களுமே இங்க நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படங்களும் பார்த்திருக்கோம். லக்கி பாஸ்கர், புஷ்பா 2, மெரி கிறிஸ்மஸ் கூட வந்துருந்துச்சு உங்களுக்கு. மெரி கிறிஸ்மஸ் வந்து பைலிங்குவல் மூவி, தமிழ் ஹிந்தி. ரைட். அந்த மாதிரி நிறைய படங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுல உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த படம் இது? ஃபர்ஸ்ட் மெரி கிறிஸ்மஸ் இந்த ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் அதை ஹிந்தி படம்னு நினைச்சிட்டோம். அவங்களுமே அதை அப்படிதான் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, ஹிந்தி படம் மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஆனா அது பைலிங்குவல் மூவி, தமிழ் ஹிந்தியில ஒரே இடத்துல எடுக்கப்பட்ட படம். ஸோ அதை நம்ம தமிழ் மூவியாக கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா விஜய் சேதுபதி இந்த வருஷம் 3 சிறப்பான படம் ஹீரோவா, ரொம்ப நல்ல படம். பொய்டிக்கா ஒரு த்ரில்லர் மூவி எடுக்க முடியுமாங்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டேன். ஒரு நல்ல ஒரு ஜோன்ல இருப்பார் விஜய் சேதுபதி. அந்த படம் காதலும் கடந்து போகல ஒரு ஜோன்ல இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருப்பாரு. அற்புதமா பண்ணியிருந்தாரு காத்ரினா கைஃப்ன்ட்டு. ரொம்ப நல்லா. எனக்கு அந்த கிளைமேக்ஸ்ல நீங்க டயலாகே இல்லாம கவிதை மாதிரி முடிச்சிருப்பாங்க அந்த சீனை. ரொம்ப அற்புதமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மெரி கிறிஸ்மஸ் படம் ரொம்ப முக்கியமான படம். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா பெருசா ப்ரொமோட் பண்ணலாம் அவங்க தமிழ்நாட்டில். இந்தியில பெருசா கமர்ஷியலா எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியல. தமிழ்ல பெருசா ப்ரொமோட் பண்ணல. தமிழ்ல கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா படத்தை ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா போயிருக்கும். ஏன்னா படத்துல குறைய சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே ரசிச்சு பார்த்தோம் தியேட்டர்ல. ஸோ ரொம்ப முக்கியமான படம். இந்த வருஷம் அந்த படத்தை பார்க்கலன்னா எல்லாரும் பார்த்துருங்க. பார்த்துட்டீங்கன்னா ஜெய் சேதுபதிக்கு மகாராஜா, விடுதலை, மெரி கிறிஸ்மஸ் 3 படம் சேர்த்து அவருக்கு 3 ஹிட்னு சொல்லிடுவீங்க. ஸோ நல்ல முக்கியமான ஒரு நல்ல அனுபவத்தை தரக்கூடிய ஒரு படம் அது. அப்புறம் வேற எல்லாமே டப்பிங் படம் தான், இல்லையே பைலிங்குலான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கல்கி, புஷ்பா, லக்கி பாஸ்கர். இதுல லக்கி பாஸ்கர் பத்தி நம்ம தனியா பேசுவோம். இதுல கல்கி ஃபர்ஸ்ட் பேசலாம். டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியண்டான ஒரு படம். கமல் சார் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்திருந்தா கூட வேற மாதிரியான ஒரு அனுபவத்தை தந்தாரு. அப்புறம் அமிதாப் பச்சன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்,
ஒரு மாதிரி நிறைய மெட்டஃபரா நிறைய விஷயங்களை வச்சுட்டு, பட் நமக்கு ஸ்க்ரீன் பிளேயா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எஸ்பெஷலி பிரபாஸ் வரக்கூடிய இடங்கள் நமக்கு கனெக்ட் ஆகல, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. கதைக்குள்ள போறதுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட பிரபாஸோட பில்டப்பே போயிட்டு இருக்குன்றது ரொம்ப இரிட்டேட்டிங். நமக்கு ஒரு ஹீரோ கிடையாது. முதல்ல பாகுபலினா அது கண்டென்ட் தான் அங்க ஹீரோ, அங்க யார் நடிச்சாலும் நம்ம பார்ப்போம். மற்றபடி அவர் நமக்கு ஹீரோ கிடையாது. பக்கத்து ஸ்டேட் ஹீரோஸ் யாருமே நமக்கு வந்து ஹீரோ கிடையாது. அவங்க படம் நல்லா இருந்தா தான் பார்ப்போம். அவங்க பெரிய ஹீரோங்க பார்க்க மாட்டோம். இங்க விஜய் பாக்குற மாதிரி, அஜித் பாக்குற மாதிரி, ரஜினி பாக்குற மாதிரி அவங்கள நம்ம இங்க பார்க்க மாட்டோம். ஸோ அதனாலே நமக்கு அது ஒரு இங்க ஒர்க் அவுட் ஆக போறது முக்கியமான காரணம். யாரோ சொன்னாங்க இந்த படத்துல பிரபாஸ் தூக்கி இருந்தா அந்த படம் எந்த பாதிப்பு வந்திருக்கா நல்லா இருந்திருக்கும். அப்ப அந்த கேரக்டர் எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, இந்த சீன்ஸ் எவ்வளவு போரா இருக்கு. ஸோ அதை தவிர்த்து மற்றபடி அது ரொம்ப பிரில்லியண்டான படம், ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான படம் தான். எஸ்பெஷலி விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருந்த படம். ஸோ அந்த வகையில அது ஒரு முக்கியமான படம். பார்ட் 2 பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன். பார்ட் 2 ஏன்னா அமிதாப்பும் கமல் சாரும் ஃபுல்லா வந்துருவாங்க, கூட பிரபாஸ் வருவாங்க. இனிமே ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃப் மாதிரி தான் பார்ட் 2 கொண்டு வராங்க இப்பெல்லாம். ஸோ அப்படி ஒரு படம் அதில் புஷ்பவாய் சேர்த்துறேன். அது ஒரு 1500 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. எந்த வகையிலும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத படம் அது ஒரு படமே இல்லை. அது என்ன கணக்கில் அது ஓடிச்சு, என்ன ஓடிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தா தான் நாட்டை விட்டு போயிடலாமா இல்லையா, அந்த மாதிரி எனக்கு எந்த வகையில் அந்த படம் பெர்ஃபார்மன்ஸும் பிடிக்கல, கதையும் பிடிக்கல. ஹெலிகாப்டர் கொண்ட பால் அடைஞ்ச பில்டிங் உள்ள இறக்குறானுங்க, என்னென்னோ பண்ணிட்டு கிடக்குறாங்க. அதுக்கு ஒரு 1500 கோடின்றாங்க. ஷபா, பேசாம நம்ம கடந்து போறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு படம். இதெல்லாம் 1000 கோடி 1500 கோடி. ஆனா அந்த படத்தோட எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேட்டகரி நம்ம சேர்க்கணும். கல்கி நான் வேற கேட்டகரியில சொல்லிட்டேன், மெரி கிறிஸ்மஸ் வேற கேட்டகரியில வந்துருச்சு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ தூரம் என்னென்னோ பொலிட்டிக்கலி ராங்கான படம், நல்லா இல்லாத படம், ஒஸ்டான திரைக்கதையெல்லாம் எடுத்து கூட 1000 கோடி 1500 கோடி அப்படின்னு கலெக்ஷன் பேசிருக்க டைம்ல ஒரு டப்பிங் படம் வந்து நிஜமாவே நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு வருஷ இறுதியில. அது வந்து நம்ம லக்கி பாஸ்கர். அதுலேயும் பொலிட்டிக்கலி இன்கரெக்டர்ஸ் இருக்கு. இப்படி எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது ஒரு இன்கரெக்டர்ஸ் இருந்தா கூட ஏதோ ஒரு வகையில் அதை கனெக்ட் பண்ணுச்சு. நம்ம ரிவ்யூல பேசும்போது நீங்க ஏதாவது ஒரு திட்டு வேலை பண்ணி ஒரு 5 கோடி திருடிட்டோம்னா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்ப்பா, இல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு வீடை கட்டி ஒரு காரை வாங்கி ஒரு கொஞ்சம் காசை பேங்க்ல போட நான் மாசம் நிம்மதியா இருக்கலாமாங்கிற எண்ணம் தோன்றாதவனே எவருமே கிடையாது இல்லையா. அப்போ அது ஒண்ணு, அது ஒரு பெரிய கனெக்டர் உண்டாக்குச்சு. இன்னொரு பெரிய கனெக்டர் தெரியுமா, இங்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், மல்டி மில்லியனர்ஸ் இல்ல கார்பரேட்ஸ், இவங்க செய்யக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் கிரைம் இருக்குல்ல, இந்த ஃபினான்ஷியல் கிரைம்ல எப்பவுமே எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அந்த ஹர்ஷத் மேத்தாவோட ரியல் லைஃப் ஸ்டோரியில பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேங்க் எம்ப்ளாயிஸ், பேங்க் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. அவரால் எவ்வளவு பேரோட ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க, அவர் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இது என்னன்னா, அப்படி ஒரு காலகட்டத்துல அதுக்குள்ள இருந்து அவங்களுக்கே ஆப்படிச்சு ஒருத்தன் வரால, நம்மளால ஒருத்தன், அது ரொம்ப முக்கியமான காலம். ஏதோ ஒரு வகையில படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கும்போது மிடில் கிளாஸ் பீப்புள் இதுக்கு மேல ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு, நீங்களாம் அமைதியா வீட்டுல இருந்தா அதை சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப பிரில்லியண்டா அதை அடிச்சு நொறுக்கி, நாங்க மிடில் கிளாஸ் ஆள் தான், ஆனா உங்களுக்குள்ள பூந்தோன்னா உங்களே காலி பண்ணிட்டு போயிடுவோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதே பாக்குறேன். பொலிட்டிக்கலி இது இன்கரெக்ட்னஸ் இருந்தா கூட இதை ரொம்ப கரெக்டா பாக்குறேன். பரவாயில்ல, நாங்க ஒரு கிரைம் ஏரியாக்குள்ள வந்துட்டோம், தப்பு தான் பண்றோம், ஆனா நீங்க எல்லாரையும் ஆப்படிச்சு போனீங்கல்ல, நாங்க உங்களுக்கு ஒரு ஆப்படிச்சு போறோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த விஷயம் தான் நமக்கு பயங்கரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நிறைய கிளிஷே சீன்ஸ் இருந்தது, யூஸ்வலா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒன்று மாட்ட போறாரு மாதிரி தோணும், போய் பார்த்தா மாட்ட மாட்டார், அப்புறம் பார்த்தா அதை காமிப்பாங்க இன்டர்கட்லன்னு சொல்றது ரொம்ப பழைய டெக்னிக். அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு, என்னடா எப்படின்னு தோணுச்சு. இன்டர்வல்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான இன்டர்வல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணிட்டாங்க. பெரிய கலெக்ஷன், ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பெரிய வரவேற்பு, சின்ன சின்ன நெகட்டிவ் இது மாதிரிலாம் இருந்துச்சு, ஆனா கூட ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற படம். சொல்லப்போனால் இந்த வருஷத்துல கமர்ஷியலா இப்போ நமக்கு கோட் பிடிச்சிருக்கு. அமரன் கமர்ஷியலா சொல்றேன், அமரன், அப்புறம் மகாராஜா, விடுதலை, இந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது அந்த ஆர்டர்ல ரொம்ப பிடிச்ச படமா தங்கலான் இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த ஆர்டர்ல பிடிச்ச படமா நம்ம லக்கி பாஸ்கரை கொண்டு போய் சேர்த்துருவோம். இன்னொரு விஷயம் இருக்கு, லக்கி பாஸ்கர் நமக்கு பிடிச்சி போனது, நமக்கு துல்கர் சல்மான் இருந்தார். துல்கர் சல்மான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மலையாள ஹீரோஸ் வந்து இங்க ஹீரோ கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது உண்மை. ஆனா துல்கர் சல்மானுக்கு அது விதியில் இருக்கு, பாத்துருக்கீங்களா? அவரை நம்ம ஹீரோவா தான் பாக்குறோம், அவரை நம்ம பக்கத்து ஸ்டேட் ஹீரோவா பாக்குறதே இல்லை. ஆக்சுவலி அவர் தெலுங்குலயும் அப்படிதான் பாக்குறாங்க, கன்னடத்தையும் அவர் அப்படிதான் பாக்குறாங்க. கமல் சாருக்கு இருந்துச்சுல ஒரு இமேஜ் முன்னாடி, எல்லா ஸ்டேட்லயும் அவர் ஹீரோங்கிற மாதிரி இவர் எல்லா ஸ்டேட்லயுமே ஹீரோ. நம்ம எந்த காலத்துக்கு அடுத்து துல்கர் நமக்கு ஒரு மலையாளி மாதிரி நமக்கு தோணவே தோணாது இல்லையா, நமக்கு நம்மால் ஒருத்தர் நடிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். மம்முடி சார் கிட்ட கூட அந்த ஃபீல் வராது. மம்முடி சார் நமக்கு ஒரு மலையாள ஹீரோ தான் இல்லையா. இப்ப நான் மம்முடி சார் எவ்வளவு பெரிய ஃபேன் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் சொல்றேன், மம்முடி சார் வந்து அவ்வளவு பெரிய ஹீரோ, அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர் இருந்தா கூட அவர் நமக்கு மலையாள ஹீரோ. இங்க வந்து அவளுக்கு எவ்வளவு நல்ல படங்கள் ஹீரோ நடிச்சு ஓடி இருக்கு, எவ்வளவு ஓடாத படம் இருந்துருக்கு நல்லா இல்லைன்னா. ஆனா துல்கருக்கு பாருங்க, தமிழ்ல அவர் நடிச்ச பெரும்பாலும் எல்லாமே நல்ல படம் இல்ல, எல்லாமே நல்ல படங்கள், எல்லா படத்தையுமே நம்ம ஒரு மாதிரி நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அது ஒரு காரணம்.
அந்த படம் முடிச்சு போனதுக்கு. இல்லை ஒருவேளை இந்த படத்துல வந்து அல்லு அர்ஜுனோ பிரபாஸ் மாதிரி ஆட்கள் வந்து நம்ம அங்கே ஓட்டிருப்போமோ என்னவோ தெரியல, என்னடா இது பண்ணிட்டு இருக்காரு ஓட்டிருப்போமோ என்னவோ தெரியல, அதுவும் ஒரு காரணமா பாக்குறேன். ஸோ அந்த இந்த வருஷத்துல ரொம்ப திருப்திப்படுத்த படத்துல லக்கி பாஸ்கர் ரொம்ப முக்கியமான படம் தான் நினைக்கிறேன். இப்போ பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் எல்லா படங்கள் பற்றியும் பேசணும். ஒரு சில படங்கள் இருக்கும் ஸ்டார்ஸோட படங்களாக இருக்காது, பட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், ஆச்சரியகரமா நல்லா ஓடின படங்களா இருக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் அப்படி பார்த்தோம்னா அரண்மனை 4, அதுக்கப்புறம் கருடன், அதுக்கப்புறம் டிமாண்டி காலனி, இந்த படங்கள் வந்து நல்ல கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அரண்மனை 4 தான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஆச்சரியங்களும் நடந்திருக்குது, அதை பற்றி பேசலாம். அரண்மனை 4 ஆப்வியஸ்லி நல்லா இருந்துச்சுல, நம்ம தேட்டரில் நமக்கு ஒரு ஃபேமிலி ஷோ போட்டிருந்தாங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இல்லை. அரண்மனை 1 நல்லா இருக்கும், 2 நல்லா இருக்கும், 3 வந்து ஒர்க் அவுட் ஆகல, 4 ரொம்ப நல்லா இருந்தது, திருப்பி ஒரு கம்பேக் மாதிரி ரொம்ப நல்ல 4 கொடுத்துருந்தாரு. காமெடி வந்து இப்போ அரண்மனை 1, 2 அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா கூட இதில் காமெடி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருந்தாங்க. காமெடி போர்ஷன் கம்மியாக வச்சுட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி கொஞ்சம் பெரிய படமா வச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல பெருசா ஒரு பாட்டெல்லாம் போட்டு அம்மன் சாங் பழைய இறக்கி ஒரு மாதிரி என்கேஜிங்கா தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஃப்ளோ இருந்துச்சு, அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது. யூஸ்வலா வர்ற பேய் படம் மாதிரி இல்லாம, அவரோட முந்தைய படங்கள் மாதிரி பேய் இல்லாம, பேய்க்குள்ளே பேய், வேற வேற பேய்கள் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமா சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்மெண்ட் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். நல்ல படம், ஃபேமிலியை உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம். அதனால அந்த படம் ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் கலெக்ஷன், பெரிய கலெக்ஷன் இல்லை தமிழ்நாட்டில் இந்த வருஷம். ஸோ அரண்மனை 4 முக்கியமான படம் தான், தவிர்க்க முடியாது. கருடன் வந்து சூரி ஃபர்ஸ்ட் படம் விடுதலை ஹீரோவா சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது ஹீரோவா நடிக்கிற படம் ரொம்ப முக்கியம் இல்லையா. அடுத்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சா ஓகே அது அவ்வளோதாங்கிற மாதிரி ஆயிடும், ஏதோ சும்மா விடுதலை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஆயிருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு கருடன் ஹிட் ஆனது அவர் ஹீரோவா நிலைநிறுத்துச்சு. ஓகே அவர் இனிமேல் ஹீரோ தாங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை கொடுத்த படம் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. சூரியோட பெர்ஃபார்மன்ஸு, சசிகுமார், உன்னி முகுந்தன், நிறைய கேரக்டர் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒய்ஃபா நடிச்சவங்க, சசிகுமார் ஒய்ஃபா நடிச்சவங்க, நல்ல ஆர்டிஸ்ட் நிறைய, அந்த பையன் எல்லாமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ரொம்ப சீரியஸான படமும் கூட, ஆனால் பயங்கர கமர்ஷியல் இருந்தது. ஒரு பெரிய ஹீரோவுக்கான மொமெண்ட்ஸ்லாம் இருந்தது. இன்ட்ரோ சீக்வன்ஸாக இருக்கலாம், கிளைமேக்ஸ் அவர் ஒவ்வொருத்தராக கொலை பண்ணும்போது சூரியோட அந்த இன்ட்ரோ ஷாட் இருக்கலாம், ஸ்லோ மோஷனில் அந்த ஒரு ஷார்ட்ஸாக இருக்கலாம், அது அதை நம்பும்படியாகவும் இருந்தது. சூர்யா எப்படி அடிக்கிறாருங்க மாதிரி அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் இல்லை, நம்புற மாதிரியே இருந்தது. எண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன் பிளே தானே. அந்த டைரக்டர் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான டைரக்டர். அவரோட படங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம் முந்தைய படங்கள், ஆனா அவர்கிட்ட ஒரு நல்ல கமர்ஷியல் தன்மை உண்டு. நீங்க கொடி எடுத்துட்டீங்கன்னா அது கமர்ஷியல் எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியல, ஆனா பயங்கரமான கமர்ஷியல் மொமெண்ட்ஸ்லாம் இல்ல. எதிர்நீச்சலே பயங்கரமான படம். ஆமா, எதிர்நீச்சல் நல்ல படம். எல்லா படத்தையும் ஒரு கமர்ஷியலிசம் அவருக்கு தெரியும். அது மேபி ஒர்க் அவுட் ஆகாம கூட போயிருக்கலாம், ஸ்கிரீன் பிளே சரியில்லாதனால. இந்த படத்தை ஸ்கிரீன் பிளேயும் அது நல்லா வந்துருச்சு, நல்ல ஆர்டிஸ்டையும் போட்டாரு. ஸோ அதனால ஒரு முக்கியமான படமா மாறிடுச்சு. டிமாண்டி காலனி வந்து 2 வந்து பெருசா கண்டென்ட்டா எல்லாரும் திருப்திப்படுத்தின படம் கிடையாது. பயமே பெருசா, டிமாண்டி காலனி 1 வந்து ரொம்ப பயந்தோம், அது நல்லா இருந்தது. இதில் அவ்வளோ பெருசா பயம் இல்லை, ஒரு மாதிரி யூகிக்கிற மாதிரி தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னவோ தெரியல, அது பாட்டுக்கு நல்லா ஓடிடுச்சு. தங்கலான் கூட வந்திருந்தது. ஸோ ஒரு மாதிரி அது ஓடிடுச்சு. ஒரு 70 crores 80 crores கலெக்ஷன் நினைக்கிறேன். ஐ திங்க் 80 crores கலெக்ஷன் பெரிய விஷயம் இல்லை, சின்ன படம் தானே. சின்ன படத்தை அது அருள்நிதி படம் 80 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது நல்ல படம், நல்ல கலெக்ஷன் அது. ஸோ அந்த வகையில் கமர்ஷியலி ஹிட்டான படம். படமா நல்லா இருந்துச்சா இல்லைங்கிறத தாண்டி கமர்ஷியல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ டிமாண்டி காலனி அப்படியான ஒரு படம் இல்லையா. ஓடிடியில் பார்க்குறது ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லாத படம் தான். பட் கமர்ஷியலி சக்ஸஸ் ஆயிடுச்சுனால இந்த டாப்பிக்கில் நம்ம அதை பேசுகிறோம் இல்லையா. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது கமர்ஷியலாக இந்த வருஷம் நிறைய ஹிட் படங்கள் இருக்கு, பெரிய கலெக்ஷன் படங்களும் இருக்கு. என்ன போன வருஷம் ஜெயிலர்லேயோ அந்த 600 கோடி கலெக்ஷன் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி பெரிய கலெக்ஷன் இண்டஸ்ட்ரி ஹிட் இல்லைன்னா கூட சிவகார்த்திகேயன் ஒரு 300 கோடிக்கு மேலே ஒரு படம், விஜய்க்கு ஒரு கோட்டுங்கிற ஒரு பெரிய கலெக்ஷன். ஸோ அந்த மாதிரி அப்புறம் நிறைய 100 கோடி படங்கள், நிறைய 100 கோடி படங்கள் இருக்கு. எல்லா ஸ்டார்ஸுக்குமே இப்போ படங்கள் ஓடி இருக்கு இல்லை. வேட்டன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியை சொல்ற படம், தங்கலான் மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, கங்குவா மாதிரியான ஒரு பெரிய முயற்சி, இந்த மாதிரி வேற வேற கேட்டகரியில் கமர்ஷியலுக்குள்ளேயே, தட் மீன்ஸ் பெரிய ஸ்டார்ஸோட படங்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இவ்வளோ கேட்டகரி வந்திருக்கு அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாகவுமே 2024 தமிழ் சினிமாவுக்கு நல்ல வருஷமா தான் பார்க்குறேன். நிச்சயமா. இப்போ ஸ்டார்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸுங்கிற கேட்டகரியில் வந்து முக்கியமான படங்கள் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டென்ட் ஓரியன்டாக நம்மளை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண படங்கள் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பற்றி பேசலாம், இந்த படத்தை பற்றி பேசலாம்னு பேசாதீங்க, இன்னொரு வீடியோ வருது அதுக்கு. ஸோ நிச்சயமாக அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.